தடைகளை இந்த நாட்களில் உடைக்கிறேன் இயேசு. ஆமென். ஹalleluya. ஓ ஆண்டவரே, கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா வானத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொன்னது போல திறந்த வாசலை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோட இருங்கப்பா. நீ பெருகோ, நாங்க சிறுகுவோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை சொல்லுமா. ஹalleluya. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தனி. காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலைஞர் இறங்கி வந்து, காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலைஞர் இறங்கி வந்து, உடன்படிக்கை என்னோடு செய்தி இடத்திகையாவையும் திரும்ப தந்தி, உடன்படிக்கை என்னோடு தந்தி. கைவிடல, உம்மை நம்பி வந்து நடக்கப்படல, உந்தயவினை கைவிடல. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி, பரதேசியாய் நான் தங்கினதை நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. ஆண்டவர் சொல்றார், நான் உண்மை ஆண்டவர் நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹalleluya. வெட்கப்பட்டு போவதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஹalleluya. அது வேண்டினதெல்லாம் உனக்கு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் உனக்கு உண்மையாக ஆண்டவர் உன் விருப்பத்தின்படி எல்லாம் செய்ய கடவுள் என்று ஆண்டவர் சொல்றது போல உன் விருப்பத்தின்படி எல்லாம் இந்த 2026 உன் நினைச்சது நினைப்பதற்கு மேலாக தேவன் செய்திருப்பார். ஹalleluya. இப்போது நம்ம பேர பிஷப் ராஜையா என்று நம்ம கொடுக்க போறோம். ஹalleluya. அவர் கருத்துல கூட போடுவோம். கரங்களை தெரிஞ்சு ஆண்டவர் ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமி படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பழைய வருடத்தின் வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:12. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர்
கூட இந்த பழைய வருஷத்துல ஒரு செய்தி நமக்கு ஆண்டவர் தரட்டும். புது வருஷத்துக்கான செய்தியும் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தருவார். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். தொடர்ந்து வாசிங்க. ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். அதாவது நம்ம ஞானமா இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் நம்ம எண்ணி எண்ணி கர்த்தருக்கு செலவு பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு தேவை. ஒரு நாள் கூட நமக்கு என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. கடந்த வருஷத்துல ஒருவேளை நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணியிருந்தா தேவன் நமக்கு மன்னிப்பாராக. அல்லேலூயா. வருகிற ஆண்டுல நமக்கு என்ன செய்யணும், எல்லா நாளும் பயனுள்ளதாக, குடும்பத்துக்கு பயனா இருக்கணும், இல்லாட்டினா ஊழியத்தில் பயனுள்ளதா இருக்கணும். வேஸ்டா நம்ம செலவு பண்ணக்கூடாது, வேஸ்டா நம்ம வேலை பண்ணிடக்கூடாது. சோதரம் நான் ஏன் கட்சியிலலாம் சேர்றது இல்லைன்னா அது நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், விளையாட்டுலாம் போய் சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய டைம் அந்த விளையாட்டில் வேஸ்ட்டாக போயிடும். பம்மலில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, கிரிக்கெட் போட்டாங்கன்னா 7 நாளும் எங்கேயும் போக மாட்டார். கிரிக்கெட்டே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். 4 பேரும் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, எங்கள் நாட்களை இன்னும் அறிவை தாரோம். அந்த நாட்களில் நாங்கள் வேஸ்ட்டாக நாளை கழிச்சிடக்கூடாது, அதில் எங்களுக்கு அறிவாய் செயல்பட அறிவை தாரோம். கடந்த வருஷத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தால், வேஸ்ட் பண்ணியிருந்தால், இப்போ வருகிற ஆண்டில் ஒரு நாள் கூட நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு அப்படி செய்வாராக. ஆமென். 90:15 வாசிங்கள். சங்கீதம் 90:15. தேவரீ, இந்த வருஷத்துல அநேக சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு. இந்த நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாத நாட்கள், சிறுமைப்பட்ட நாட்கள். ஆமாம், கவலை நாட்கள், மன கஷ்டத்தி நாட்கள், எத்தனையோ நோய், ஒருவர் மாற்றி ஒருவர் வியாதி, பலகீனம், சரியான ஆகாரம் இல்லாமல், சரியாக தூங்காமல், சரியாக ரெஸ்ட் எடுக்காமல், நம்ம சரீரம் பாதிக்கப்பட்டு எலும்பு நரம்பு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நம்ம சோர்ந்து போயிட்டோம். இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட நாட்களில் நிறைய துன்பம், இந்த வருஷத்துல ஒரு சில அநேக துன்பங்கள் இருந்தது. அடுத்து என்ன செய்யறது, பணம் எப்படி வரும், எப்படி சர்ச்சை கட்டுறது, எப்படி பிள்ளைகளை நடத்துறது, அந்த துன்பங்கள் ஏராளம் ஏராளம். அந்த வருஷத்துக்கு பதிலாக சரியாக ஆண்டவர் இனி நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியினால நிரப்பணும். சரியாக மகிழ்ச்சியினால நிரப்பணும். ஆமா, தேவன் இனி வர்ற ஆண்டுல இதில் சொல்லப்பட்ட அந்த துன்பம் இருக்கக்கூடாது, சிறுமை வரக்கூடாது. அல்லேலூயா. 3வது வசனம் 90:14. சங்கீதம் 90:14. எல்லா வாழ்நாளும் எல்லா நாளும் சந்தோஷமாகவே இருக்கணும், மகிழ்ச்சியாகவே இருக்கணும். காலையில அவர் நம்மை கிருபையினால நிரப்பி திருப்தியாக்கணும். அல்லேலூயா. ஆமா, இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்நாளும் எல்லா நாளும் மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்றாரு. நமக்கு ஸ்தோத்திரம், இனி வருகிற காலத்தில் எல்லா நாளும் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த வருஷ கடைசியில நம்ம ஸ்தோத்திரம், நம்ம பழைய நாட்களெல்லாம் நம்ம எண்ணி பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த வருஷத்துல சோதனை எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருக்க நம்ம அமைக்கணும், ஊழியத்தை அமைக்கணும், நம்முடைய டைமை அமைச்சுக்கிடணும். கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையை சுமக்கக்கூடாது. அப்படி மகிழ்ச்சியாய் தேவன் நம்மை நடத்தணும். அல்லேலூயா. 90:9 நம்ம சில நேரம் ஆண்டவர் மீறி நடந்திருப்போம். அது நம்ம ஆண்டவர் நம்ம மேல ஒரு கோபம் வைத்ததுனால ஸ்தோத்திரம் நிறைய நாட்கள் வேஸ்டா போச்சு, கோபத்தால் போய்விட்டது. ஒரு சரித்திரம், ஒரு கதையை போல, சாதாரண கதை போல அது மாறிடுச்சு. அது சரித்திரமாய் மாறல, சாதாரண கதை போல மாறிடுச்சு. என்ன பொய் கதை மாதிரியே போயிடுச்சு. நம்முடைய காலங்கள் அப்படி இல்லை. இனிவர்கள் நாட்களில் ஒவ்வொரு மாதம் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள்,
தேவனை பாடுகிற, தேவனை புகழுகிற மேன்மையான காரியங்களை தேவன் நமக்கு தரணும். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். 90:10 வாசியுங்கள். நம்ம ஆயுசு நாட்கள் 80 வருஷம். 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் இருந்தாலும், ஆமா, வருத்தமும் சஞ்சலமும் நமக்கு வராதபடி இருக்க தேவன் 70 நாட்களுக்குள்ளாக நம்மை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நமக்கு செய்யணும். அல்லேலூயா. எதுக்கு சொல்றாருன்னா, காலம் பொன் போன்றது, நேரம் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த வருஷத்துல நம்ம ஏதாவது நேரத்தை, காலத்தை, பகலை நம்ம சரியா தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாம நடத்தியிருந்தா அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். ஆராதனையில் தேவன் நம்மை அதை சரி செய்யும்படியாக நமக்கு சொல்லுகிறார். 8:9 யோபு 8:9 இந்த 2 வசனம், 3 நிமிஷம் தான் இருக்கு. 2 வசனம் வாசிங்களா? சோதரம். யோபு 8:7. யோபு 8:7 பாருங்க. ஒருவேளை துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், நம்முடைய சபையின் கட்டடங்கள் துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், சம்பூரணமாயிருக்கும், முடிவு மகிமையாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும், நிறைவான பலனாயிருக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபிக்கணும். யோபு 29:2 வாசிக்கும் போது, 29:2 வாசிக்கும் போது, சோதரம், சீர் இருந்தால் எப்படி ஏதேன் தோட்டத்துல கவலை இல்லாம எல்லாம் திருப்தியாய் சந்தோஷமா இருந்தாங்க, அப்படிப்பட்ட சந்தோஷம், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட விடுதலை, அப்படிப்பட்ட தேவனோடு இருக்கிற உறவு, தேவ சமூகம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா தேவன் இந்த ஆண்டுல நம்ம சிந்திக்கிறதுக்கு காரணம் நமக்கு வந்த நெருக்கங்களும் போராட்டங்களும் துன்பங்களுமாக இருக்கிறது. இவைகளிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம சங்கீதம் 103:7 வாசிக்க முடிக்கலாம். 103:7. சோத்ரா நல்லவர். 103:7. 103:34. வழியை தெரியப்படுத்தினார். மோசேக்கு ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தினார். அவருடைய வழி என்ன, வருகிற ஆண்டுல தேவன் நமக்கு என்ன வழி வைத்திருக்கிறார் அதை நமக்கு அவர் தெரியப்படுத்தும். முன்னபடியே சொல்லணும், முன்னபடியே பேசணும்னு சொன்னா அவனுடைய சத்தத்தை கேட்டால் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த வழியை தெரிந்து கொள்ள முடியும். அந்த அதே மாதிரி இன்னொரு வசனம் 103:34. சோத்திரம் 34 இல்லையா? கத்தருக்கு சோத்திரம். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 103:3 நம்முடைய இந்த வருஷத்துல நம்ம செய்த ஏதாவது மீறுதல் அக்கிரமம் இருந்தா அதை நமக்கு மன்னிக்கணும். நமக்கு இன்றைக்கு என்ன நோய் இருக்கோ அதெல்லாம் இப்பவுமே குணமாக்கிறணும். பழைய வருஷத்துல இந்த நோயெல்லாம் போயிடணும், விலையினம் போயிடணும். அடுத்து இந்த நம்ம சாவுக்கேதுவான சாபம் பாவம் நம்மை தொடராதபடி இதெல்லாம் அழிவுக்கு இப்பொழுதே விளைக்கிறணும். அது திருப்பி அடுத்த வருஷத்துக்குள்ள நமக்குள்ள தொடரக்கூடாது. தேவன் அதை நம்ம இடத்திலே வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பணும், முடிசூட்டணும். அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தினால் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பணும். நன்மையினால் வாயை திருப்தியாக்க வேண்டும். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
தொடங்கி ஆவியிலே முடிக்க வேண்டும். இந்த வருஷத்தின் துவக்கம் நமக்கு கவலையும் ஆனால் ஆவியிலே தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளே, நாம் கடைசி நேரத்தில், இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் 2 நிமிஷம் தான் இருக்கிறது. 2 நிமிஷத்துக்குள்ளாக நம்ம புதிய வருஷத்துக்குள்ள போகிறோம்.
2026 ஆண்டுக்குள்ளாக நம்முடைய வாக்குத்தத்தத்தை முதலாவது நாம் படிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுல வார்த்தை ஹல்லேலூயா. இந்த 2026 ஆண்டு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் முதலாம் நாள் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. 2026 ஆண்டு வாக்குத்தத்தம். எல்லாம் சபையார் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் அவர் செய்வார். கலந்துட்டுமா? ஹல்லேலூயா. 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 ஹாப்பி நியூ இயர். புதுகால கொண்டாட்டமே எங்கேயும் சன்னிதானத்தில். புதுகால கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இந்த வருஷத்துல இம்மானுவேல் திருச்சபைக்கு, இம்மானுவேல் ஊழியங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் சிறப்பான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் இந்த ஆண்டுல நமக்கு பெரிய காரியங்கள் சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்வார். அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை செய்வார். சேர்ந்து அந்த வாக்குத்தத்த பாட்டு பாடிடுவோமா? ஆராய்ந்து முடியாத
மூணு வசனம் வாசிச்சுட்டு நம்ம அப்படியே பிரேக் போயிடலாம். என்ன இந்த வாக்குத்தத்தத்துக்குரிய 3 வசனங்கள் நாம் வாசித்து நாம் தொடர்ந்து வாக்குத்தத்தத்துக்கு போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோபு 37:5. யோபு 37:5. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பெரிய காரியத்தை இந்த ஆண்டுல நமக்கு செய்வார். யோசிக்கவே முடியாது, கிரகிக்கவே முடியாது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி செய்ய போகிற தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனம் ஏசாயா 43:19. 3 காரியம். ஏசாயா 43:19. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமா, அந்த பெரிய காரியத்துல என்ன காரியம் செய்ய போறாரா? புதுசா செய்ய போறாரு. இப்போதே அது தோன்றும். இப்பொழுதே அதை ஆரம்பிச்சுட்டு தேவன் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறிவீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்துல வழி உண்டாக்குகிற கர்த்தர், அவாந்தர வெளியிலே கண்ணீரை உண்டாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வனாந்தரத்துல கண்ணீர் வரும். ஆமென். ஆமா, இல்லாதது ஆனா அங்க நடக்கும். ஆமென். ஆமா, நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை இந்த வருஷத்துல நம்ம நுழையும் போது. ஆனால் தேவன் பெரிய வழியை திறக்க போகிறார். ஆமென். அப்ப முதல்ல சொன்னாரு பெரிய காரியம் செய்வேன். ரெண்டாவது என்ன சொன்னாரு? புதிய காரியம் செய்வேன். ரெண்டாவது என்ன காரியம் செய்ய போறாரு? பெரிய காரியம். மூன்றாவது 34:10 யாத்திராகமம் 34:10 வாசிங்க. 34:10 2 விஷயம் சொல்றாரு. வாசிங்க. 34:10 2 விஷயம் சொல்றாரு. அதற்கு அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் அவர் அப்படிப்பட்ட செய்யப்படாத அதிசயம் பூமி எங்கும் எல்லாருக்கும் எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. ஜோசப் சரவணன் இப்படி அவர் மகிமையாய் உயர்த்தப்பட்டார், கனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பூமியில் செய்யப்படாத ஒரு அதிசயம் செய்யப்படாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. செய்யப்படாத பூமியில் செய்யப்படாத ஒரு காரியம் செய்யப்படாது. அதுல இன்னொன்னு சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செயலை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமான ஒரு காரியம் செய்யப்படாது. ஆமா, எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பெரிய காரியத்தை தேவன் என்ன செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நீதிமொழிகள் 10:24 வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார், பூமி எங்கும் செய்யப்படாத காரியம் செய்வார், அதிசயமான காரியத்தை செய்வார். 5வது விரும்புகிற காரியத்தை செய்வார். என்னுடைய அர்த்தம் என்னது? நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? செய்துவிட போகிறார். செய்யப்படாத பயங்கரமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனம். இன்னைக்கு என்ன வசனம்? அது நம்ம 24:50 எல்லாருக்கும் தெரியும். 24:50 கண்ண மொழின்னு சொல்லிடலாம், எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன காரியம்? 24 அதிகாரம் 24:50 7 காரியங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். 24:50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது போதும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் நமக்கு காரியங்கள் வரும். ஆமென். நற்காரியங்கள் நடக்கும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, மங்களகரமான இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை
வாய்க்கு பண்ணி ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். எல்லாரும் கரங்களை தெரிவிக்க சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சுத்தமா சோத்திரம் பண்ணுங்க. தேவனை சோதரிப்போம். 2026 தேதிக்காக சோதரம் பண்ணுவோம். இந்த வருஷத்துக்காக சோதரம் பண்ணுவோம். பெரிய காரியம் செய்ய போகிற தேவனுக்காக சோதரம் பண்ணுவோம். பெரிய காரியம் செய்ய போகிற தேவனுக்காக சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரால் அநேக நற்காரியங்கள் வரப்போகிறது. அதற்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அதுக்கு ஒரு பிரேக்கு பிறகு திருப்பி புத்தாண்டில் ஒரு தியானங்களை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே சோதரிக்கிறோம். நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஆண்டு ஆவிக்குள்ளாய் தொடங்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் தூங்கிக் கொண்டிருக்கலாம். அநேகர் ஆண்டவரே ஜெயிலில் இருக்கலாம். அநேகர் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். அநேகர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆபத்தில் இருக்கலாம். ஆனால் எங்கள் தேவனாகிய ஆண்டவர் உங்களுடைய பாதத்துல எங்களை ஜெபிக்கிற அனுபவத்துல, உங்களுடைய பாதத்துல துதிக்கிற அனுபவத்துல, பலி செலுத்துகிற அனுபவத்துல எங்களை வைத்திருக்கிறதற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் கோடி ஸ்தோத்திரம், மற்றும் கோடி ஸ்தோத்திரம். இவன் தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டெல்லாம் எல்லா காலத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய பாதத்துல ஜெயமாயங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு பெரிய காரியங்கள் நடக்கும் ஆண்டாக, புதிய ஆண்டாக எங்களை மாற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதியம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் லூயா ஸ்தோத்திரம் ஜோசப் சரவணன் அவர்களை, அவர்கள் ஊழியங்களை, அவர்கள் வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைகளை, வந்திருக்கிற எல்லா மக்களையும், உறவுகளையும், உறவினர்களையும், எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. புதிய புதிய ஆத்துமாக்களால் இந்த ஆண்டில் சபையை நிரப்புகிறாக. சபையை கட்டப்படுவதாக. சபை ஆண்டவரை மகிமையாய் பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. அநேகருக்கு நன்மை கிடைக்கும்படியாக, விடுதலை கிடைக்கும்படி